பிரைஸரோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கொண்டு வேதத்தை படிக்கும் போதெல்லாம் தேவன் ஒன்றை கற்றுக் கொடுக்குறார். எதற்காக கற்றுக் கொடுக்குறார்? ஒரு ஸ்கூல் போயிட்டு ஒரு படிக்கிறோம்னு சொன்னால் அந்த படிப்பு என்னென்னா தன்னை உயர்த்தி கொள்வதற்கு, தனக்கு அறிவு உண்டாவதற்கு. அப்போ நான் படிக்கிற படிப்பு என்னை உயர்த்துகிறது, எனக்கு அறிவு உண்டாகிறது. நான் படித்ததுனாலே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த வேலையில் என்னை தகுதி உள்ளவனாய் காட்டுகிறது. அப்போ உலகப்பிரமான ஒரு படிப்பே இத்தனை காரியங்களை செய்யணும்னா வேதம் ஒன்றை கற்றுக் கொடுக்க பாருங்க. இந்த வேதத்தை படித்தா ஜனங்க அறிவு இல்லாமையினால் சங்காரமானு சொன்னாரு, அறிவுள்ளவர்களாய் மாற முடியும். அப்போ வேதத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது என்னன்னா வேதம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை போதித்து நான் நடக்க வேண்டிய வழின்னு ஒன்றுக்கு பார்த்தீங்களா, அந்த வழியில் நடத்தும். இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க நடக்கிறாங்க, அவங்க மாதிரி நடப்போம். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்கள மாதிரி செய்வோம். இன்றைக்கி நிறைய பேர் யாருன்னா ஒருத்தவங்க எதனா செய்யணும் அதை பார்த்து செய்து தான் வேலை. ஏன்னா உனக்கு அறிவே இருக்காதா? என்னென்னா வேதத்தை வாசித்தான அறிவு இருக்கும், வேதத்தை வாசித்தான சுய அறிவு இருக்கும். வேத வாசிப்பு இல்லைன்னா அவன் என்ன பண்ணுமா, யாரோ ஒருத்த செய்த யாரோ பண்ணத்தை பண்ணி கொண்டிருப்பான். ஆனால் நீ வேதத்தை வாசித்தா உன்னை பார்த்து அநேகர் நடப்பதற்கு தேவன் ஒரு வழி உண்டு பண்ணுவான். வேதத்தில் இருக்க மனிதர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாருங்க, அவர்கள் யாரையும் பார்த்து நடக்க, அவர்கள் தேவனை பார்த்து நடந்தனால அவர்களை பார்த்து அநேகர் நடப்பதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணி விட்டார். அப்போ தேவனுடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். தேவன் நம்மளை தோல்விக்குள்ளே நடத்துகிறவர்ல, தேவன் நம்மளை ஜெயத்துக்குள்ளே நடத்துகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். என்ன பண்ணாராம்? கிறிஸ்துவுக்குள்ள தோல்விக்குள்ளே இன்னைக்கு நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. கிறிஸ்தவனாய் இருக்கிறான், தோல்வி அடைந்தவனாய் காணப்படுறான். கிறிஸ்தவனாய் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கான், கண்ணீர்ல இருக்கான், பாடல இருக்கான், நிந்தையில இருக்கான். ஏங்க இந்த தோல்வி எதனால இந்த தோல்விகள் வருகிறது உங்க வாழ்க்கையில? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுது. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் எனக்கு தோல்வி கிடையாது. எனக்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார்? ஜெயத்தை வைத்திருக்கிறார், வெற்றியை வைத்திருக்கிறார். நான் தோல்விக்குரியவன் அல்ல, தோல்வி எனக்குரியது அல்ல. அப்ப என்ன, கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எந்த நிமிஷமும் என்னை வெற்றி சிறக்கப்படுகிறார். அப்ப நான் ஜெயம் பெறுகிறவனாய் இருக்கிறேன். ஜெயத்துக்குள்ள என்னை நடத்துகிறார். இந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை விட்டுட்டு என்ன பண்றேன்னா, எப்போ பாரு இல்லை பாஸ்டே நாங்கள் போகிறேன் எனக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா, நீ போகும்போது என்ன சொன்னால் நான் தோத்துருவேன், எனக்கு கிடைக்காது, என் வாழ்க்கையில் நடக்காது. ஒரு பாப்பா பாருங்க, தன்னுடைய குடும்பத்தில் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபம் பண்ணியாச்சு, திருமணம் பார்க்க வந்துட்டாங்க. பார்த்துட்டு வந்தோடனையும் அவங்களுக்கு இவ்வளோ செய்ய போகிறேன் இவ்வளோ செய்ய போகிறேன்னாங்க. அப்போ செய்ய போகிறேன்னு சொல்லும்போது செய்யுங்கம்மா அப்படின்ட்டு. அவங்க சண்டே வராங்க பாஸ்டர்னாங்க. சரி நான் அதுக்காக ஜெபிக்கிறேம்மா அந்த நாளுக்காக அப்படின்னு. சரின்னு பாருங்க, திடீர்னு பார்த்தா நேற்று வந்துட்டாங்க பாஸ்டர் அப்படின்னுச்சு. என்னம்மா சண்டே தான் வர போகிறாங்கன்னு சொன்னேன், வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்களாம்மா. ஆமாம் பாஸ்டர் வந்துட்டாங்க பாஸ்டர் 2 நாளுக்கு முன்னாடி அப்படின்னாங்க. சரிம்மா சொல்லுமா. இல்லை நாங்கள் 5 சவரம் மாப்பிள்ளைக்கு போகிறோம்ல. ஆமாம் சொல்லுங்கள். அது என்னாச்சுன்னா 2 இப்போ போட்டு 3 அப்புறம் போடலாம், கல்யாண நேரத்தில் போடலான்னு பார்த்தா அவங்க இப்போவே எல்லாமே செய்ய சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு பாருங்கள் ஒரு பயம், எங்கள் அப்பா 5 இப்போ செஞ்சிடுவாரா, 5 இப்போ செஞ்சிடுவாரா, செய்ய முடியாது பயம். நான் சொன்னேன் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. எங்கள் அக்காவுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிட்டோம், மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியது மட்டும்தான் அப்படி இருக்கணும். நான் சொல்கிறேன் உன்னால் என்ன செய்யணும்னு நினைக்கிற சொல்லு, அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறது செய்யுங்க. 10 நாளுக்குள்ளே இதெல்லாம் நடக்கணும். 10 நாள் திரும்ப தேவனுக்கு ஒரே நாள் போதும். ஜபிக்கிறவன் தேவையை கர்த்தர் சந்திப்பார், உங்கள் அப்பாவை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த பிள்ளை பயப்படுன்னு சொன்னால், தோல்வி அடைந்த பயப்படுன்னு சொன்னால், இந்த பிள்ளை யார் தெரியுமா? கிறிஸ்துவை அறியாத ஒரு மகள், கிறிஸ்துவோட உறவில இல்லாத ஒரு மகள், அந்த மாப்பிள்ளை கிறிஸ்துவோட இல்லாத ஒரு மகன். அதனாலே அவங்க கூட்டம் பயந்து கொண்டு தான் இருக்கும். கிறிஸ்துவை பற்றி தெரியாது, அவங்க பயந்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நான் ஏன் பயம்? எதற்காக பயம்? எதற்காக நான் பயந்து கொண்டு இருக்கிறேன் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பார்த்தீங்களா? எல்லா இடங்கள்லையுமா அவரை அறியும்படிக்கு, அதனுடைய மேன்மைக்காக. பார்த்தீங்களா?
இன்னைக்கு தேவன் இப்படி நம்மளை நடத்தும் போது ஏன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீ பயப்படுற? நான் டெய்லி ஜபத்துக்கு போங்க, கடவுளை தரங்க, நீ ஏன் பயப்படுற? நான் தேவனோடு கூட இப்போ கூட உபவாசம் போட்டுங்க, ஏன் பயப்படுற? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜெயத்தை கத்து வைத்திருக்கிறான். தோல்வியெல்லாம் எனக்கு இல்லைங்க. தோற்று போன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்க, இன்னைக்கு அதை மாத்து. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், நான் எப்படிங்க தோத்து போவேன்? கிறிஸ்து எப்படி என்னை தோல்வியடைய வைப்பாரு? அதுக்கு தான் நிறைய டைம் நான் சொல்றேன், நிறைய டைம் அந்த சாத்ராக் மேஷக்கெல்லாம் காமிக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள தான் வாழுறாரு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற எவ்வளவு தைரியமா சொல்ற பாருங்க. எங்களை தப்பு வைக்க வல்லவர், தைரியத்தை பாருங்க. நாங்கள் தோத்து தான் போக மாட்டோம், ஜெயம் பெறுவோம். அவன் நினச்சா இவனை தோக்கு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? 1 மடங்கு 7 மடங்கு ஆக்கலாம். நீ எத்தனை மடங்கு ஆக்கினாலும், 70 மடங்கு ஆக்கினாலும், 7000 மடங்கு ஆக்கினாலும், என் தேவன் எனக்கு உதவி செய்வார். என் தேவன் என்னை ஜெயமுள்ளவனாய் காண்பிப்பார். என் தேவன் என்னை ஜெயிக்க பலனை தருவார். தேவ பிள்ளைகள, நீ 7000 மடங்கு ஆக்கினா கூட எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். உன்னால் 7 மடங்கு தான் ஆக்க முடியும் கண்டி, 7000 மடங்கு ஆக்கிற அளவுக்கு உனக்கு பலனே கிடையாது. ஆனால் என் தேவன் எப்படி தெரியுமா? நீ 7 மடங்குல 7000 மடங்கு ஆக்கினா கூட அவைகளிலிருந்து நீ மீட்டெடுக்க ஒரு பலன் உள்ளவராய் காணப்படுறார். இப்படி தான் கிறிஸ்துவுக்குள்ள வாழங்கள் சொல்ல வேண்டும். எப்பொழுதும் எங்களை வெற்றி செலுத்தப்படுகிறான். எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களும். எங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரந்தாங்க என் வல்லமை கிரியை செய்யும், மற்ற இடத்துல எனக்கு வல்லமை கிரியை செய்யாதுங்க. பாருங்க, அணு ஆயுதங்கள் எல்லாம் உருவாக்கி அது பெரிய ஜெயத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம அணு ஆயுதங்கள் என்ன பண்ணுறோம், அப்படி உருவாக்குறாங்க. இஸ்ரேலுக்கு நேராக தாக்குறாங்க. அங்கே இருக்க ரேடர் பாருங்க, அதனுடைய தன்மையை மாத்திது. அவன் பாருங்க இலக்கை நோக்கியதுல டம்னு போய் வச்சுன்னு பார்ப்பான். ஆனா அந்த இடத்துக்கு போனா அதால ஒன்றும் செய்ய முடியாமல் போகுது. காரணம், அங்கே அதனுடைய தன்மைகள் மாற்றப்படுகிறது, அதனுடைய சூழ்நிலை மாற்றப்படுகிறது, அது அப்படியே திரும்பி வருகிறதாய் காணப்படுகிறது. என்னங்க நடக்குது? இஸ்ரேலில் அப்படியாப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார்கள், ரேடார்கள் இருக்கிறதுனால அது திருப்பிட்டுங்கன்றாங்க. ஆனா எனக்கு ஒரு தெய்வம் இருக்கா பார்த்தீங்களா? அவர் எப்படியாப்பட்ட தெரியுமா? எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் என்ன வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். சரி, அக்கனில் போட்டேன், அதனால தான் என்ன பாருங்க, சிங்க கேபில போட்டார், அங்கே என்ன பண்றாரு? வாய் கட்டு உட்கார வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையும் பாருங்க. கைதியா போறாரு. இந்த கைதியா போறவர் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னும் அப்புறம் பிடிச்சி தூக்கி உள்ள போட்டு அப்படி பண்ணோம். இவரை அடிமையா வச்சிருந்தாங்க. அவர் வெற்றி சிறக்க பண்ணுற கூட இருக்காருல்ல, இவரு அவரோடு கூட இருக்காருல்ல, சும்மா விடுவாரா? அங்க இருக்க கப்பலை சுக்குநூற உடைஞ்சாலும் காப்பாத்துகிற தெய்வம் இருக்கிறார். இவர் நிமித்தம் அவர்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். என்னோடு கூட பேசின தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அது எப்பக்கம் நெருக்கினாலும் நான் ஒடுங்கெல்லாம் போக மாட்டேங்க, எனக்கு வெற்றியை கொடுக்குற தெய்வம் என் கூடவே இருக்கிறதுனால நான் ஒடுக்கப்பட மாட்டேன், எனக்கு உதவி செய்கிறார். கவனிச்சிங்களா? அத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்கு ஆண்டு பாருங்க உதவி செய்கிறார். இன்னைக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் என் கூடவே இருப்பதனால நான் தோல்வி என்று பேச மாட்டேன், தோல்வியோடு இருக்க மாட்டேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது தோல்வி என்று பேசணும்? இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வா, கிறிஸ்துவுக்குள்ள வா, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படு. இந்த கிறிஸ்து உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இந்த கிறிஸ்துவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு அம்மா எனக்கு வீட்டில் இப்படிலாம் பிரச்சனை, இப்படி பைபிள் படிக்குமா, கடவுளை தேடுமா, பைபிள் படிக்கும் போது உன் 7 மணி நேரம் மாறும், ஜெபம் பண்ணினா உன்னுடைய சூழ்நிலைலாம் மாறும். பாஸ்டர் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாஸ்டர். அப்போ ஏமா அப்படி இருக்குது? அப்போ ஏன் இருக்கு? பைபிளும் படிப்பேன், அந்த கஷ்டங்களும் நினைப்பேன். பைபிள் படிச்சுன்னா பைபிளுக்குள்ள வார்த்தைகளை சிந்தி, இங்கே ஒரு அற்புதம் செய்தவர் என் வாழ்க்கையும் செய்வார், இங்கே நன்மை செய்வார் எனக்கும் செய்வார், எதிர்ப்பார். புரியுதுங்களா? அப்படியே இலையில சாப்பாடு போட்டு வரும்போது உட்காந்து நிற்க நீ, அவங்க எனக்கெல்லாம் போட மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெறுமையை பார்த்துட்டுப்பேன். என் தட்டுக்கு வரங்கன்னு எதிர்பார்ப்பேன், என் தட்டுக்கு வச்சவனே ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட பார்ப்பேன். இதெல்லாம் ரொம்ப என்ன பண்ணுவேன், ஆயத்தமாக இருப்பேன். அதுக்கெல்லாம் எதுக்கு ஆயத்தம் வந்த நீ? எதுக்கு ஆயத்தம் தெரியுமா? வேதத்தை படிக்கும் போது இவர்களுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்வார், இவர்களுக்கு நன்மை செய்த தேவன் எனக்கும் நன்மை செய்வார் என்பதை எதிர்பார்த்து கொண்டு 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இங்க வசனத்தை படிக்கும் போது வசனத்தை நீங்கள் கேளுங்க. நம்முடைய கர்த்தராலே, நம்முடைய கர்த்தராய் இருக்கிறவர், எனக்குரியவர், அவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ பைபிளை தூக்கி ஓரமா வச்சுட்டு எதையும் உன் பக்கத்துல வச்சுனுங்க. மாத்திரையை உன் பக்கத்துல வச்சுக்கோ. அந்த மாத்திரை எடு, அது பக்கத்துல போய் இதை பண்ணு. மாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்கத்தில் வச்சு நீ இந்த வசனம் எழுதுறது உன் எதிர்த்துல வைக்கணும். ஏமா தெரிய மாட்டேங்குது? ஏன் தெரிய மாட்டேங்குது? டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கு. டாக்டர் கிட்ட ஒன்று, எங்க இந்த தேவன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, அப்பா எப்பப்பா உங்களை சந்திக்க வரணும், உங்க கூட நான் பேசினேன் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் எனக்கு நான் 12 மணிக்கு பேசினாக்க 12 மணிக்கு உங்க கூட பேச போறேன், நீங்க என் கூட வாங்க. உக்காரு, அவர் கூட உக்காந்து என்னென்ன இடத்துக்கு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கின்னு கரெக்டான டைமுக்கு போயிட்டு கடைசி வரைக்கும் வியாதி மாறல, பலவீனம் தெரியல, உன் வாழ்க்கை அப்படியே தோல்வி அடைந்து காணப்படுற, பார்க்குறவங்களாம் நான் பரியாசம் பண்ணுறான், பார்க்குறவங்களாம் வெக்கப்படுறான், இருக்கிற பணம் எல்லாம் செலவழிச்சிச்சு. இப்படி தான் செலவழிஞ்ச ஒரு மக தான் என்ன பண்ணுறேன், இயேசு வரான்னு கேள்விப்பட்டன்னு ஓடி வந்தாங்க பாருங்க. அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவரை பார்க்க வந்தாங்க. தொட்ட வசத்தை மாற்றத வல்லமை புறப்பட்டுது. வெட்கத்தோடு இருந்தவள், அவமானப்பட்டவள், தோல்வியை சந்தித்து கொண்ட மக ஜெயமெடுத்தவளாய் மாறினார். ஜெயத்தை கர்த்தர் வைத்தார். ஜெயத்துக்கான தேவன் கூட இருந்தார். கவனிச்சிங்க, வசனம் சொல்லுவேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தருங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்துங்க. அவரான எனக்கு ஜெயம் கிடைக்கும், அவரான ஜெயிப்பேன், அவர் என்னை ஜெயத்துக்குரியவனாய் மாற்றுவார், எனக்கு ஒரு உதவி செய்வார் என்பதை நீ நம்ப வேண்டும். விசுவாசிப்பார், உனக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறான். இன்னைக்கு எந்த இடத்துல தோல்வியோடு நிற்கிற, ஏது உனக்கு தோல்வியாக தெரியுது? இந்த படிப்பில் நான் நிறைய அரியஸ் வச்சுட்டேன், கவலைப்படுறியாப்பா? அரியஸ் இன்னைக்கு மாற்றிடுவார். ஞானம் இல்லாத உன்னை ஞானவானாய் தேவன் மாற்றுவார். நீ கற்றுக்கொள்ளும்படிக்கு காலதோறும் உன்னை தட்டி எழுப்பி உன் பாடங்களை புரிய வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வந்து பாரு, பைபிளை படிச்சு பாரு, அவரோடு கூட இணைஞ்சு பாரு, உனக்கு உதவி செய்கிறார். உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனும் கூட இருக்கிறார். உனக்கு ஜெயத்தை கொடுக்குற, என் மேலே வெறுப்பு கசப்பை வச்சுக்கிற தேவனுங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் என் மேலே அன்பு கூறுற தேவனுங்க, என் மேலே பிரியமா இருக்க தேவனுங்க, ஏசப்பா அப்படின்னா போதும் உடனே வருவார். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாருங்க, கொஞ்சம் ஏதாவது கசப்பாக இருந்த பாருங்க, ஏதாவது வெறுப்பாக இருந்த பாருங்க, உடனே உங்களை மேலே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது காரியங்களை சொல்லி என்ன பண்ணுவாங்க, நீ அன்றைக்கி அது மாதிரி பண்ணலை, அதனால தான் உங்கள்கிட்ட பேச பிடிக்கலன்றாங்க. ஆனால் தெய்வத்துக்கு, எங்கள் தேவனுக்கு முன்பாக நீ எதவனாலும் பண்ணிட்டு எசப்பான்னு கூட்டிப்பாரு, அவர் பக்கத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்திருப்பார். உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், உன் மேலே பிரியமாக இருக்கிறார், உன்னை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார், அவர் உன் மேலே பிரியமாக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லிட்டு பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. கவனிங்க, இவை எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் நிறைய வருகிறது. அந்த பிரச்சனைகள் சொல்ற, இவை எல்லாவற்றிலையும் நம்ம மேல ஒருத்தர் அன்பு கூறுகிறவர் இருக்காரு. அந்த அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம் என்று ஜெயம் எடுத்தார்கள், ஜெயத்துக்குரியவராய் மாறினார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அன்பு கூறுகிற தெய்வம் கூட இருக்கிறார். அதனால உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தோல்வியாக காணப்படுதோ அவைகளை ஜெயிக்க உனக்கு உதவி செய்வார். உன்னை ஜெயமுள்ளவனாய் வைத்திருக்கிறார். ஆனால் நீயும் தோல்வி அடைந்த மகனாய் காணப்படுகிறாய். தோல்வி தோல்வி என்று பேசுகிறாய். இந்த கணவனை கட்டுன்னு, இந்த பிள்ளையை பெற்றுன்னு, இந்த மனைவியோடு இருந்துன்னு என் வாழ்க்கையோட மாறிச்சுன்னு, உன் கூட ஒரு தெய்வம் இருக்கிறார். எந்த சூழ்நிலுமானாலும் உனக்கு ஜெயத்தை மாத்திரமே கொடுக்கிற தேவன் இருக்கா. உன்னை சுற்றிலும் பார்ப்பான், எப்படா இது நடக்குது, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் உண்டாகுது? அவரோடு கூட ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் அவர்களை அப்படி நடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் கூட இருக்கும்போது பாருங்க, எதியா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து உங்களை பற்றி கேள்விப்படும் போதே எங்க எதையெல்லாம் கறந்தது. ஏன்னா நீங்கள் ஜெயம் எடுத்து கொண்டு வருகிறீர்கள், பெரிய ராஜாக்களை சங்கரித்து விட்டீர்கள். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, பெரிய காரியங்களை செஞ்சுட்டு வரீங்க, பயமா இருக்குது. பார்த்தீங்களா, நம்மளை பார்த்தாங்க பயப்படணும், நீங்கள் யாரை பார்த்தும் பயப்படாது. அதனால தான் சொல்கிறாரு, பயப்படாது, கலங்காது, நான் கூட இருக்கிறேன், உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. உதவி செய்கிற தேவன் நம்ம கூட இருக்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் யாரெல்லாம் தோல்வி தோல்வி என்று பேசி கொண்டிருக்காங்களோ அந்த பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்கும் போது ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதனால, ஜெயிப்பதற்கான வழிகளை அவர் கற்றுக் கொடுப்பதனால நான் ஏன் சோர்ந்து போகணும், நான் ஏன் கலங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அன்றை உண்மை சார்ந்து கொள்ள
உம்மை எண்ணிக்கொள்ள, உமக்காக வாழ, உண்மையிலே ஜீவிக்க வேண்டிய கிருபைகளை பலத்தை தந்து நிராசீர்வதிக்கப்பட்டதாய் சோதனை. நாம் நம்மில் அன்பு கூறுகிறாரே, அப்பா எனக்குள்ள ஒருத்தர் அன்பு கூர்ந்தவர் என்ற, பார்க்கிற ஜனங்களுக்குள்ள அன்பு கூர்ந்தவர் என்ற, உம்மாலே அவர்கள் ஜெயமெடுக்கத்தக்கதாக இவளை நீ வழிநடத்துமா சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.